என்ன லோகேஷ் இப்படி பண்ணிட்ட? பா, தலைவலி. ஓ, இந்த தலைவலி வந்து படத்தினால இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காததுனால. படம் வேறு லெவல், ரைட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் எடிட் பண்ணல, அப்படியே நான் போட போகிறேன். கம்ப்ளீட்டாக நான் என்ன பேசுகிறேனோ உளர கூட செய்யலாம். ஸோ எல்லாம் போய் கண்டிப்பாக பாருங்கள். படம் செம்மையாக இருக்குது. இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், இன்டர்வலாக இருக்கட்டும், அவன் கொண்டு வந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். அதுவும் கிளைமேக்ஸ் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து சொல்லவே முடியாது, எப்படி சொல்கிறது, வேறு லெவல் கிளைமேக்ஸ். நான்லாம் வந்து படத்தோட எப்படி சொல்கிறது, முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு மெமரிக்காக. பட் ட்ரஸ்ட் மீ, கிளைமேக்ஸ்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது. ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே வராது. ரைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்துலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்கும், ட்ரக்ஸு கொஞ்சம் ஒரு சீனில் இருக்கும். இருந்தாலும் இவன் புதுசாக, இருந்தாலும் லோகேஷ் புதுசாக ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அமேசிங். ஸோ டெஃபினட்டாக போய் பாருங்கள். ரைட்டிங்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, மாஸ் எலமெண்ட்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒவ்வொரு டாப் ஹீரோஸை எலிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு என்ன ஸ்க்ரீன் ப்ளே, அந்த இது உளறிக்கிட்டே இருக்க, என்ன பேசுறதுனே தெரியல, தூக்கம் வேறு வருது. இப்போ மணி என்ன தெரியுமா, யூகேயில் 3:45, 3:15. ஓ சாரி, யூகேயில் இட்ஸ் 3:15, 3:15. செம்ம தூக்கம் வருது. ஸோ பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது லைக் என்னது ஸ்பாய்லர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதீங்க, டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ், வேறு ஏதாவது அந்த ட்விஸ்ட், அதில் இருக்கிற ட்விஸ்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். ஓகே, see you, bye bye.